ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு எட்டுக்கல் எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி ஒரு மினிவிலாக தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பிள்ளைங்களுக்கு வந்து வெண்டைக்காய், கேரட், பீட்ரூட்டு இதெல்லாம் சாப்பிட வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுது. எப்படி சாப்பிட வைக்கலான்னு யோசிச்சு நம்ம மண்டையை வெடிச்சிடுது. என் பொண்ணுக்கு அப்படி தான் வெண்டைக்காய், கேரட், பீட்ரூட்டு, முள்ளங்கி இதெல்லாம் சாப்பிட வைக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு அவ்வளோதான், நான் ஒரு வழி ஆகிடுவேன். அப்படி வெண்டைக்காவை எப்படி சாப்பிட வைக்கிறது அப்படின்னு யோசித்து பண்ண ரெசிபி தான் இந்த ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 200 கிராம் வெண்டைக்காயை எடுத்து சாம்பாருக்கு கட் பண்ணுறத விட கொஞ்சம் சின்னமாக கட் பண்ணி வதக்கி எடுத்துட்டேன். எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்து தனியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் வந்துட்டு 2 டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெருங்காயம் போட்டு பொரிஞ்சது. அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் ஃபஸ்ட்டு. அது கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும் இல்லையா. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து, இந்த வெங்காயத்தில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து, ஏன்னா அந்த ஸ்மெல்லாம் போகணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா நல்லா எல்லாம் ஜெல்லாகிடும். அதுக்கப்புறமா வெண்டைக்காயை அது கூட போடணும். நம்ம கட் பண்ணி வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை இது கூட சேர்த்து நல்லா ஒரு 4-5 டைம் இல்லாட்டி ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கிடுச்சுன்னா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு அது கூட நம்ம வடித்து ஆற வச்ச சாதத்தை அது கூட போட்டு கிளறி கொடுத்துட்டோன்னா வெண்டைக்காய் சாதம் ரெடி. உண்மையிலே டேஸ்ட்டு பாப்பா காலையிலே ஒரு வாய் டேஸ்ட் பண்ணிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படி சொல்லிட்டா வெண்டைக்காய் சாதம். இனிமேல் நான் வெண்டைக்காயை வந்து இந்த மாதிரி தான் பண்ணி கொடுக்க போகிறேன். ஏன்னா வெண்டைக்காய் பொரியல், பச்சடி, சாம்பார் எது வச்சாலும் சாப்பிட மாட்டாங்க. இதே மாதிரி நம்ம கேரட்டு, பீட்ரூட்டு எல்லாமே இதே மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்தது. வெண்டைக்காயை பிள்ளைங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு சூப்பரான ரெசிபி. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது. இன்னும் கூட மிச்சம் இருக்குது, நாங்கள் மதியானம் எடுத்துக்க போகிறோம். அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிக்காதுன்னு இந்த ரெசிபி பிடிக்காதுன்னு பிள்ளைங்க சொல்லவே மாட்டாங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதை கூட வெண்டைக்காய் சாப்பிட்ட மாதிரியே ஆயிடுச்சு. வெண்டைக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, பிள்ளைங்களுக்கு அதுவும் ரொம்ப நல்லது. மேக்ஸ் நல்லா வரும், மூளைக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இது மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு. பிள்ளைங்களுக்கு காலையில் டிஃபன், லஞ்சு என்ன செய்கிறதுன்னு யோசிச்சு நம்மளுக்கெல்லாம் தலைவலி வந்துடும். இருந்தாலும் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு கண்டிப்பாக பண்ணி கொடுத்தே ஆகணும். நானும் எனக்கு தெரிஞ்ச ரெசிபியை டெய்லி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணி கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.